வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சபலம் பெறுவதால் என்ன நடைபெற போகிறது. நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றத்தை எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருப்பதால் எந்தெந்த நிகழ்வுகளில் அதிரடியான மாற்றம் உங்களை தேடி வரப்போகிறது. இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருப்பதால் அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் எந்த விதத்தில் வேலை செய்ய போகிறார், எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய பலன் எந்த விஷயத்தில் கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்வில் சுக்கிரன் என்பவர் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, இல்லற சுகம், காதல், திருமணம் மற்றும் அழகான தோற்றம் மற்றும் கலைத்துறை உள்ளிட்டவற்றில் சாதனை புரிய வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சுக்கிரனின் பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். மிகவும் மென்மையான கிரகமாக பார்க்கக்கூடிய சுக்கிரன் ரிஷபராசிக்காரர்களின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் உச்சம் பெறக்கூடிய இடம் லாபஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. சுபத்துவ பாதையில் அதீத நன்மைகளை கொண்ட அமைப்பில் லாபஸ்தானமாகிய 11 உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. பொதுவாக எந்த ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கும். அதிலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானமாகிய 11 குருவினுடைய வீட்டில் உச்சபலம் பெறுவதால் 100 அல்ல 200% பலம் பெறக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே அவருடைய முழு ஆற்றலும் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எனவேதான் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை பூர்த்தியாகும். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது தடுமாறி நின்று கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சரியான பாதையை காட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசிநாதர் உச்சம் பெற்று தற்போதிலிருந்து சுமார் 3 மாத காலத்திற்கு நேர்கதியிலும் வக்ரகதியிலும் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் தடுமாற்றத்தை தவிர்க்க போகிறார். மே மாதம் வரைக்குமே சிறப்பான நல்ல மாற்றங்களை அள்ளி கொடுப்பதோடு பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் லாபத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பண வரவு உறுதியாகவே அதிகரிக்க போகிறது. இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. லாபத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பெயர் புகழ் பெறுவதோடு பிரம்மாண்டமான வளர்ச்சியை சந்திக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார். கலைத்துறை, சினிமா துறை, அரசியல் துறையில் அபரிவிதமான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த துறையில் நீங்கள் முயற்சி செய்தாலும் அந்த துறை ரீதியான வளர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு. லாபம் என்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட சிறு முயற்சி கூட அபரிவிதமான லாபத்தை பெற்று தருகிறது. காதலில் சிறப்பான வாய்ப்புகளும் திருமணம் உள்ளிட்ட சந்தோஷமான நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் கைகூட போகிறது. ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய வாழ்வில் பல விஷயங்களில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிக அதீத பலம் பொருந்திய சக்தி வாய்ந்த அமைப்பில் வெளிவரக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பொதுவாக நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் சிறப்பாக கைவிடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. செல்வ வளர்ச்சி பெறுங்க. பண வரவு அதிகரிக்கக்கூடிய வேளையில் புதிய முதலீடுகளை சரியான முறையில் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. பண வரவு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த மிகப்பெரிய அளவிலான சிரமம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் திருமண பாக்கியம் மிகவும் சிறப்பாக அமைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திருமண யோகம் நிறைந்த
நிறைந்த ஒரு வேலை என்று உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் அமைகிறது. எனவே நல்ல வரன் கிடைத்து வாழ்க்கை துணை அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் ராசியின் நாதர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் விலகி காதல், திருமணம் உள்ளிட்டவை கைகூடும் தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. காதல் உறவில் இருக்கக்கூடிய இனிமையான நிகழ்வு திருமண வாழ்விலும் தொடரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். இந்த தருணத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து காதல் வாழ்க்கையை எப்படி சிறப்பானதாக மாற்றிக்கொள்கிறார்களோ அதே போன்று திருமண வாழ்க்கையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் நிலவக்கூடிய சந்தர்ப்பத்தை ஆபத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். புதிதாக வீடு, புதிய வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. புதிய அசையும் அசையா சொத்துக்களை லாபத்தில் பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் 200% வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஆடம்பரமான வசதி வாய்ப்புகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் சுப விரயங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. மன அமைதி கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடுமாற்றம் இல்லாமல் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. கலைத்துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் சாதனை புரியக்கூடிய வகையில் உங்களுடைய திறமை எதுவாக இருந்தாலும் இசை, நடனம், நடிப்பு, பல வகையான தொழில்நுட்பம், சினிமா உள்ளிட்ட எந்த வகையான கலைத்துறை ரீதியான திறமையாக இருந்தாலும் அதன் மூலம் தொழிலில் உயர்வு காணக்கூடிய அற்புதமான வாய்ப்பை சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வருகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் உச்சம் பெற்று லாபத்திலும் தனஸ்தானத்தில் குருவும் பலம் பெறுவதால் பெண்மணிகளுடைய வாழ்வை இனிமையாக மாற்றக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாகவே சுக்கிரன் மாற்றி கொடுக்கிறார். பெண்மணிகளுடைய அழகு இந்த தருணத்தில் மேம்படும். வசீகரமாக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் சாமர்த்தியமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. அதே போன்று ரிஷபராசிக்கார ஆண்களுக்கு லாபஸ்தானத்தில் மிக பெரிய அளவிலான தொழில் ரீதியான வாய்ப்பையும் பல மடங்கு லாபத்தை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் தொழில் ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கும் போது பாவ கிரக சேர்க்கை பார்வை இருந்தால் சில பலன்கள் குறையலாம். ஆனால் ராசியின் நாதர் மிக வலுவாக லாபத்தில் தான் இருக்கிறார், கவலை இல்லை. ஆனால் ஜனன கால அடிப்படையில் இது போன்ற பாதிப்புகள் இருக்கிறதா என்பதை சற்று ஆய்ந்து கொள்வது நல்லது. மேலும் சுக்கிரனின் பலம் அதிகரிக்க நிச்சயமாக இந்த வேளையில் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை விரதமிருந்து மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது வெள்ளை நிற பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுங்கள். அதனால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு.